பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் EPS அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாலும் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் உருவாக்கப்பட்டு அதனுடைய வடிவமாக பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், நீதி கட்சி, IJK, அண்ணன் ஜான் பாண்டியனுடைய தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகளோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. அதில் தொடர்ச்சியாக இன்று நல்ல நாள் பார்த்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் காரியாலயமாக மரியாதைக்குரிய அண்ணன் வர இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தினுடைய தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் EPS அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாலும் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் உருவாக்கப்பட்டு அதனுடைய வடிவமாக பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், நீதி கட்சி, IJK, அண்ணன் ஜான் பாண்டியனுடைய தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகளோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. அதில் தொடர்ச்சியாக இன்று நல்ல நாள் பார்த்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் காரியாலயமாக இன்றைக்கு பெரியோருடைய முன்னிலையிலும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இது மக்களுக்கான ஆட்சி இல்லை, தன்னுடைய மக்களுக்காக குடும்ப ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியினால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏற்கனவே நான் குறிப்பிட்டு பேசிய போல ஒரு DGP கூட போட முடியாது. அதனால சட்டம் ஒழுங்கு மிகவும் கெட்டு போயிருக்கிறது. பையில புத்தகத்தை தூக்கக்கூடிய மாணவர்கள் கையில் கஞ்சாவை தூக்கிட்டு கத்தியை பிடிச்சிட்டு இருக்கிறார். மாணவர்கள் ஆசிரியர்களை தாக்குகின்ற காட்சி. பெண்கள் எங்கேயுமே நடமாட முடியவில்லை. 10 வயது சிறு பெண் குழந்தைகள் முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் இந்த ஆட்சி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சாட்சி தான் அண்ணா யூனிவர்சிட்டி நடைபெற்ற சம்பவம். திமுகவிற்கு சாதகமானவர்கள் வேண்டியவர்கள். அரக்கோணத்தில் நடைபெற்ற சம்பவமாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் நடைபெற்ற சம்பவமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிவிட்டது மட்டுமில்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதி எதையும் செய்யவில்லை. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு. மின்கட்டணத்தை 2 மாதம் இருப்பதை 1 மாதத்திற்கு கணக்கெடுப்போம்னு சொன்னாங்க. அவங்க அதை செய்யவே இல்லை. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்போம்னு சொன்னாங்க, செய்யவே இல்லை. அடுத்த வருஷம் செய்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் அண்ணன் EPS அவர்கள் தான் முதலமைச்சராக. எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை பாருங்கள். இப்படி இந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்னா எவ்வளோ தூரம் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஆட்சி வருவதுக்கு முன்னால் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபா தருவோம்னாங்க. 28 மாதம் தரல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த பண்ணால் கொடுத்தாங்க. பொங்கலுக்கு போன ஆண்டு தரல, அதுக்கு முந்தின ஆண்டு தரல, இந்த வருஷம் கொடுக்குறாங்க. ஆக தேர்தலுக்காக தேர்தல் மக்களை கவர்கின்ற ஆட்சியாக நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்குறாங்கிற ஒரு திட்டமாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக சட்ட ஒழுங்கு சரியில்லை, லாக்அப் டெத் மரணங்கள். இந்த ஆட்சியினுடைய இறுதி காலத்தில் இந்த ஆட்சி இது வரக்கூடாது என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவெடுத்திருக்கிறது. பாரத நரேந்திர மோடி நல்ல திட்டங்கள் நாட்டில் நாடு தொடர்வதற்கும் அண்ணன் EPS அவர்களை மாதிரி அவர் இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். இன்னைக்கு 11 வந்தே பாரத் ரயில்கள் வந்திருக்கிறது. நேற்று முன்தினம் தூத்துக்குடியில் மட்டும் 1500 கோடி ரூபாய்க்கு மக்கள் திட்டங்கள். அதற்கு பிறகு 2025ஆம் ஆண்டு 4800 கோடி ரூபாய்க்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து துறைமுகம் வழியாக பல திட்டங்களை செய்துவிட்டு வந்தார்.
இப்படியான நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொன்னதை போல ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார். இங்கு அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலும், இந்தியாவில் அண்ணன் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய தலைமையிலும் இந்தியா ஒரு நாடு, நல்ல நாடாக, தமிழகம் ஒரு நல்ல தமிழகமாக உருவாவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஊடக நண்பர்கள் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், நீங்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறாரு, மக்களுக்காக நான் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். தன்னுடைய மக்களுக்காக, அவருடைய மக்களுக்காக ஓய்வில்லாமல் உழைத்து, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் சொல்கிறது இப்போ சொன்னேன், 1000 ரூபா தருவான்னு சொன்னாங்க. 28 மாதம் ஏன் தரல? பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தோன்னா கொடுத்தாங்க. பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ போன வருஷம் ஏன் தரல? இப்போ கோடை காலத்திற்கு 1000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 5 வருஷம் கோடை காலம் வந்துச்சு, உங்களுக்கு தான் தெரியும். அந்த 5 வருஷம் ஏன் கொடுக்கல? நீங்கள் சாத்தாங்குளத்தில் ஒரு லாக்அப் டெத் மரணத்துக்கு 2 பேர் இறந்து போனதுக்கு எவ்வளோ தூரம் அவங்க தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துனாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 34 லாக்அப் டெத் மரணம் நடந்திருக்கு. புழல் ஜெயிலே ஒருத்தர் அடித்து கொண்டு இருக்காங்க. அப்போ என்ன திட்டம் இருக்குது அவங்கள்ட்ட? திறமையான ஆட்சி இல்லை. ஒரு நீதி நிர்வாகம் நல்ல முறையில் அவங்களால பராமரிக்க முடியல. கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக்ஸு, இது எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி பயங்கரமாக வந்திருக்குன்னா காவல்துறை சரியாக இயங்க வேண்டும். ஒரு பொறுப்பு டிஜிபி இல்லை. ஒரு பொறுப்பு டிஜிபி யாரை நியமிக்குங்கிறது முடியலை அவங்களால. இப்படிப்பட்ட அரசு. ஆனால் 30 எம்எல்ஏக்கள் இறைவன் ஆசீர்வதித்தால் அமைச்சர்கள் வருவார்கள். காங்கிரஸ் பிடிவாதமாக இருக்க மாதிரி பாஜகவும் கூட்டணி ஆட்சியில் பிடிவாதமாக இருக்கு. எங்களுக்கு பிடிவாதமே கிடையாது. நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். எங்களுக்குள்ளே நான் அப்படியே சொல்லிட்டோம். அவங்களுக்கு பேசும்போது எங்களுக்குள்ளே எந்த பிடிவாதமும் கிடையாது. எங்களுக்கு இந்த ஆட்சியை அகற்றணும், அவ்வளோதான். 2024 நாங்கள் செட் பண்ணி காட்டுவோம். சார், நீங்கள் வெரைட்டியாக பொய் சொல்கிறீங்க அப்படின்னு முதலமைச்சர், பிரதமர் தொடங்கி இங்கே இருக்கிற அதிமுக எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வெரைட்டியாக பொய் சொல்கிறீங்க. இங்கே எல்லாமே கஞ்சா நடக்கா இல்லையா? நான் ஒரே உங்களுக்கு கஞ்சா இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? பொய் சொல்ல 2 மாதத்துக்கு ஒருக்க மின் கட்டணம் வசூல் பண்ணணும்னு சொன்னாங்க. சாரி, 2 மாதம் ஒருத்தி இருக்கிறத 1 மாதத்துக்கு கட்டணும் செஞ்சாங்களா இல்லையா? அப்போ யார் போய் சொல்கிறாங்க? 1000 ரூபா மகளிர் தருவன்னு சொன்னாங்க. 28 மாதம் தரல. யார் போய் சொல்கிறாங்க? எல்லா மகளிரும் கொடுக்கல. 1,31,00,000 பேர் கொடுத்துருக்காங்க. மீதி பெண்களே இல்லையா? கேட்டால் குடும்ப பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. யார் போய் சொல்கிறாங்க? முதலமைச்சர் போய் சொல்கிறாரா? நரேந்திர மோடிஜி போய் சொல்கிறாங்களா? 15 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நேற்று கூட 1700 கோடி தூத்துக்குடியில், போன வருஷம் 4500 கோடி. அப்போ முதலமைச்சர் போய் சொல்கிறாங்களா, பிரதம அமைச்சர் போய் சொல்கிறாங்க? 15,000 ஒவ்வொருவரும் வங்கி கணக்கில் நாங்கள் போடுவாங்கன்னு சொன்னாங்க. யாரும் அது தவறான தகவல். யாரும் போடான்னு சொல்லல. வெளிநாட்டில் உள்ள கருப்பு பணங்கள் எடுத்தால் ஒவ்வொருவருக்கும் 15 லட்ச ரூபாய் பெருமான தொகை கிடைக்கிற அளவுக்கு கருப்பு பணம் இருக்குது. அது வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு வரல. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போன பிறகு அதனுடைய அண்ணன் இபிஎஸ் அவர்கிட்ட கலந்து பேசி எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அதனுடைய அடிப்படையில் நாங்கள். சசிகலா அவர்கள் புதிய கட்சி தொடங்கி அறிவிச்சிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அது ஒரு பாதிப்பாக கட்சி நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையில் இன்னைக்கு மக்கள் எங்களுடைய பக்கம் இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இதுவரை நம்ம அப்படியே ஒன்றும் நடத்தலை. அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அடிப்படை வசதிகள் செய்யப்படல. அதுக்கு அமைச்சர் ஐ பெரியசாமி தமிழ்நாட்டில் பரிபூர்ணமான கிராம அடிப்படை வசதிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அடிப்படையான வசதி இப்போ குடிநீர் வசதி முதல்ல அது யார் கொடுக்குறா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் கொடுக்குறார். ஜல்ஜீவன் திட்டம் தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்திற்கும். Ma has cataract. Do you know a good clinic? Everyone knows about it. Everyone knows about
ஓகே தலைவர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இது ரெகுலராக ப்ரெஸ் மீட்டிங் தான் வயநாடு காலி நீங்கள் போயிட்டு அப்படியே நேரம் பண்ணுறீங்களா மதியம் நாளைக்கு காலையில் வந்துட்டு மதுரை, நாளைக்கு மத்தியானம் வந்து மதுரை, நாளைக்கு மத்தியானம் நாளை கழிச்சு 28 ஈவினிங். பச்சைக்கூறி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா, சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.